வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். நம்ம சேனலில் சூப்பராக இந்த சில்லி இட்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சில்லி இட்லி வந்து ரொம்ப பிடிச்ச ப்ரிப்ரேஷன் எல்லாருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்போ போடுவீங்கன்னு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம சேனலில் சில்லி இட்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு. அது என்ன கேட்டால், நம்ம வீட்டில் காலை ரெடி பண்ணி வச்சிருப்ப இட்லி வந்து நீங்கள் கட் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ் ஆயில் அதே டைமில் ஹீட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி உங்களுக்கு வந்து ஆயில் சக் பண்ணாது. ஸோ இந்த சின்ன விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டால், அந்த மசாலாவோட போட்டு நீங்கள் டாஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது ஆயில் சக் பண்ணால் உங்களுக்கு, அதாவது ஆயில் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. ஸோ அதனால் கரெக்டான ஐ ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஃப்ரெஷ் ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. சில்லி இட்லிக்கு தேவையான பொருட்கள்: இட்லி 6 நம்பர், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, பூண்டு 3 பல்லு, ரெட் சில்லி சாஸ் 3/4 டீஸ்பூன், சோயா சாஸ் 2 ட்ராப், வினிகர் 4 ட்ராப், கேப்சிகம் 1 நம்பர், பெரிய வெங்காயம் 1, இஞ்சி சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, கார்ன்ஃப்ளவர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இட்லியை 1/4 இல்லை 1/6 கட் பண்ணி இது மாதிரி ஃப்ரை பண்ணலாம். ஒரு முக்கியமான குறிப்பு: எண்ணெயில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதாவது ரீயூஸ் பண்ண எண்ணெய் வந்து திருப்பி இதில் ஃப்ரை பண்ண வேண்டாம். அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க எண்ணெயில் இட்லி நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதே டைமில் ஹை ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு இட்லி நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போது இந்த இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணால், அந்த சில்லி இட்லி தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். இந்த இட்லி பார்த்தீங்களா, அந்த இட்லி நல்லா ரெடியாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. ஸோ இதேமாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். கையில் தொடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னொரு பேனில் வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே ஒரே அளவாக நீங்கள் இதில் பேனில் போட்டு லைட்டாக டாஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ண வெங்காயம். இந்த வெங்காயம் நான் ஓரளவு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒரு வெங்காயம் சொன்னால பெரிய வெங்காயத்தில் வந்து 1/4 மடங்கு வந்து ஆனியன் ஃபைன் சாப் பண்ணி இது மாதிரி ஆட் பண்ணுங்கள். மீதி வந்து டைஸ் மாதிரி கட் பண்ணணும். ஸோ இப்போது இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக சாத்தே பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா வதங்கி வர டைமில் இப்போ என்ன பண்ண போனால், நம்ம வந்து ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இதே மஞ்சூரியன்னா இன்னும் கொஞ்சம் ஆனியன் அதிகமாக வரும். நம்ம சில்லி, அதாவது சில்லி இட்லி, சில்லி சிக்கன்னா கொஞ்சம் ஆனியன் ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு, இந்த ரெட் சில்லி பேஸ்ட் வந்து ரெடிமேட் பாக்கெட் இருக்கும். அப்படி நீங்கள் ரெடிமேட் பாக்கெட் இல்லை, வீட்டில் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வினிகரும் ரெட் சில்லியும் டுகெதராக ஊற வச்சு அரைச்சி திருப்பி குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் வரும். அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன பாக்கெட் நீங்கள் வெளியேருந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப். ஸோ இதில் வந்து ரேஷியோ வந்து கெச்சப் வந்து கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்கணும். சில்லி சாஸ் வந்து 2வது அளவு, 3வது வந்து இந்த சோயா சாஸ் வந்து 2 ட்ராப் மேலே தான் இருக்கக்கூடாது. அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு தன்மை வந்து நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ண பிறகு அந்த மசாலா எல்லாத்தையும் டுகெதராக வந்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுறோம். இதுக்கு பிறகு சால்ட்டு தேவையான அளவு. இந்த சில்லி இட்லி ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு இட்லியை இந்த டாஸ் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 3 நிமிஷம் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா ரெடி பண்ணுங்கள். இப்போ க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த க்ரீன் சில்லி வந்து டைமண்ட் கட்டிங் மாதிரி கட் பண்ணியிருக்கோம். கேப்சிகமும் அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் மட்டும் க்யூப்ஸ் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெங்காயம் வந்து நீங்கள் 1/2 கட் பண்ண பிறகு நீங்கள் அப்படியே சின்ன சின்ன பல்ல எடுக்கலாம். 1/2னா ஒரு 1/2 கட் பண்ணி முடித்த பிறகு அந்த பாதியை வந்து திருப்பி வந்து நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணால் இந்த மாதிரி நல்ல டைஸ் மாதிரி வந்துடும். இப்போ கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணுறோம். இந்த காரத்தோட இந்த வினிகர் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணினா நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அதிகமாக வினிகர் ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக வினிகர் ஆட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ தண்ணி ஆட் பண்ணி திருப்பி டாஸ் பண்ணுங்கள். சில்லி இட்லி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு டாஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணல, அந்த தண்ணி இந்த மசாலா டுகெதராக திக் ஆகிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண அடுத்த செகண்டே வந்து திக் ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ ரெடி ஆன உடனே, அதாவது அந்த ஆனியன் கேப்சிகம் அதோட டுகெதராக நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த இட்லியை போட்டு ஜஸ்ட் லைட்டாக பேன் டாஸ் பண்ணுங்கள். நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணுற பேன் டாஸ் பண்ணோம். கொஞ்சம் நல்லா ஹீட்டான பேனில் வந்து, அதாவது நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா டாஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான சில்லி இட்லி ரெடி. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த சில்லி இட்லி ரெடி பண்ண பிறகு நீங்கள் உடனே சர்வ் பண்ணணும். சூடாக இருக்கும்போது சர்வ் பண்ணால் உங்களுக்கு சாப்பிடும்போது கிறிஸ்பியாக அந்த மசாலா டுகெதராக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதே வந்து ரெடியான பிறகு ஒரு 2 hours 3 hours கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இட்லி சாகியானா அந்த டேஸ்ட் கொடுக்காது. ஸோ அதனால் சூடாக இருக்கும்போது சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான ஸ்டைலில் சில்லி இட்லி ரெடி. எனக்கு இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷை சந்திக்கிறேன். பாய்.